இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருதுநகர் மக்களோட ஃபேவரட்டான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கொச்சி. ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், என்ன ஃபங்க்ஷன்னாலுமே இந்த ரெசிபி இல்லாமல் இருக்காது விருதுநகரில். ஸோ இந்த தக்காளி கொச்சி வந்து நம்ம இன்னைக்கு ஐஎன்ஆர் கிரிஷ் மசாலாவோட யூனிக் வெஜ் மசாலா யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக பழுத்த தக்காளி ஒரு 6 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், 2 குட்டி தேங்காய்ச்சில், 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஎன்ஆர் கிரிஷ் மசாலாவோட யூனிக் வெஜ் மசாலா, தேவையான அளவு உப்பு, சால்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தக்காளி கொச்சி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஒரு 4-2 நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு ப்ளஸ் 2 தேங்காய்ச்சியில் வந்து நறுக்கி இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ரெசிபி வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கடாயிலையும் தாராளமாக செய்யலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போது குக்கர் சூடாகவும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றினா இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பல்லாரி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினோடனே நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்மளோட ஐஎன்ஆர் கிரிஷ் மசாலாவோட யூனிக் வெஜ் மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த தக்காளி கொச்சிக்கு வந்து நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை, நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து லைட்டாக அது வந்து பச்சை வாசனை போய் கொஞ்சம் கொதித்து வரட்டும். நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வந்துடுச்சு. இப்போது மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, அந்த 1/2 கப் வாட்டரே வந்து போதும். இந்த ரெசிபி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். சூப்பராக தக்காளி கொச்சி ரெடி ஆயிரும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா பாருங்கள், கலர்ஃபுல்லாக வாசனையாக சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக இந்த தக்காளி கொச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வைக்கிற அரே பேட்டர்னில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கலர்ஃபுல்லாக. இந்த ரெசிபி வந்து ரைஸ்க்கு, கர்ட் ரைஸ், அப்புறம் பருப்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வேறு எந்த மசாலாவும் பயன்படுத்தலை, ஒரே ஒரு மசாலா ஐஎன்ஆர் கிரிஷ் யூனிக் வெஜ் மசாலா மட்டுமே பயன்படுத்தி சூப்பராக 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த தக்காளி கொச்சி ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.